சென்னையில் நடைபெற்ற அதிமுக ஆட்சி மன்றக்குழு கூட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்சியின் துணை பொதுச் செயலர் தினகரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றும் அறிவித்தார் தினகரன். நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்திற்கு மேல் வெற்றி பெறுவேன். திமுக சார்பில் போட்டியிட வேட்பாளர் மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டார். பெரா வழக்கில் தண்டனை பெற்ற தினகரன் தேர்தலில் போட்டியிடுவதா என்றும் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரே கிடையாது என்றும் சர்ச்சைகள் எழுந்தது. தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் திமுகவும் அதிமுகவும் பணத்தை நம்பி தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சாட்டினார். எல்லாம் ஒரே மாதிரி தொப்பி பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க 5,000 பேர் 10,000 பேர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க. இது வந்து அவங்க காசு கொடுத்து கொண்டு வராங்க. சொகுசு கார் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தினகரன் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். ஆர்கே நகரில் மொத்தமுள்ள 256 ஓட்டுச்சாவடிகளிலும் வெப் கேமரா பொருத்தப்பட்டு 1024 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டன. கூவத்தூரில் MLA-க்களை அடைத்து வைத்து ஆட்சிக்கு ஆதரவு திரட்டியது போல ஆர்கே நகர் வாக்காளர்களை கவர 50 வாக்காளர்களுக்கு 10 கண்காணிப்பாளர்கள் என்ற அளவில் தினகரன் தரப்பு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டிருப்பதாக தகவல் வெளியானது. தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக என்ற கட்சியின் பெயரையோ இரட்டை இலை சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. டிடிவி தினகரன் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதால் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என சென்னையை சேர்ந்த ஜோசப் என்பவர் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தார். தினகரன் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவரது வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் 60 பக்கங்கள் கொண்ட மனுவை தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்தையும் கடந்து தினகரனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்ட 127 மனுக்களில் 82 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் அந்தோணிராஜ் உட்பட 45 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஆர்கே நகர் தொகுதியில் வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து குவித்து உள்ளதாகவும் ரவுடிகளை அழைத்து வந்து போலீஸ் குடியிருப்பில் தங்க வைத்துள்ளதாகவும் பன்னீர்செல்வம் அணியில் போட்டியிடும் வேட்பாளர் மதுசூதனன் குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கங்கை அமரன் ரஜினியை சந்தித்து தனக்கு ஆதரவளித்து விட்டதாக பேட்டியளித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரஜினி தேர்தலில் தன் ஆதரவு யாருக்கும் இல்லை என ட்விட்டரில் பகிரங்கமாக அறிவித்தார். பன்னீர் அணியினர் மின்கம்பம் சின்னத்தை இரட்டை இலை போல் வடிவமைத்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதனை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று தினகரன் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தார். ஆர்கே நகரில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது 1,95,146 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது இடைத்தேர்தலில் 2,62,721 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவித்துள்ளனர். கடந்த 6 மாதத்தில் புதியதாக 67,525 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தினகரன் ஆதரவாளரான சிவக்குமார் அதிகாலை வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு காமாட்சியம்மன் விளக்கை விநியோகம் செய்தார். இதையடுத்து தேர்தல் கண்காணிப்பு போலீசார் சிவக்குமார் மற்றும் அவருடன் இருந்த 2 வரை கைது செய்தனர். முறைகேடுகளை தடுக்க இணையதளத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓட்டுப்பதிவு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகரில் தினகரன் அணியினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திருவெற்றியூர் அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் MLA குப்பன் 100க்கும் மேற்பட்ட காசிமேடு மீனவர்களை அழைத்து வந்து பணம் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் இதுவரை 122 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மற்றும் MP மைத்ரேயன் தெரிவித்தார்.
ஆர்கே நகரில் இரவு நேரங்களிலும் பகலிலும் பணப்பட்டுவாடா நடப்பதாக வந்த புகாரை அடுத்து நாட்டிலேயே முதல் முறையாக பணப்பட்டுவாடாவை தடுக்க வாகன நுண்பார்வையாளர்கள் படை நியமிக்கப்பட்டது. அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் தினகரனுக்கு வாக்களிக்க வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா தங்கு தடையின்றி நடந்ததை அடுத்து சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் அவரது உதவியாளர் ரெய்னார் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் 2.2 கோடி ரூபாய் உட்பட பல்வேறு ஆவணங்கள் சிக்கியது. சென்னையில் உள்ள எம்எல்ஏ ஹாஸ்டலிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டதில் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறையிலிருந்து 1.80 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. தன் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கை இழுத்தடிக்கும் வகையில் வழக்கில் ஆஜராக விலக்கு கேட்டு கீழமை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்களில் மனுமேல் மனு போட்டார் தினகரன். தினகரனுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாரின் கொட்டிவாக்கம் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தினர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் தினகரனுக்கு ஓட்டு கேட்டு ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் இடம்பெற்ற சசிகலா புகைப்படம் கிழிக்கப்பட்டதால் அவரது படம் தேர்தல் முடியும் வரை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சிக்கிய ஆவணங்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 4000 ரூபாய் வீதம் 85% வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் முதல்வர் பழனிசாமி உட்பட பல்வேறு அமைச்சர்களின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஆர்கே நகர் தேர்தல் விதிமுறையை மீறியதாக 140 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 160 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் தெரிவித்தார். ஆர்கே நகர் தேர்தலில் 306 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் 4 வெவ்வேறு இடங்களில் ஆர்கே நகர் தேர்தல் கண்காணிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் கந்தசாமி தெரிவித்தார். மதுசூதனனை ஆதரித்து பகுதி கிளை செயலாளர் நித்யானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது கும்பலாக வந்த மர்ம நபர்கள் நித்யானந்தத்தை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். மாஃபா பாண்டியராஜன் தலைமையிலான ஓபிஎஸ் அணியினர் ஜெயலலிதா சவப்பெட்டியை வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பணப்பட்டுவாடா தொடர்பாக புகார்கள் குவிய தொடங்கியதால் தமிழக மாநில தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி இந்திய தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதோடு நேர்மையாக தேர்தல் நடக்கும் சூழல் ஏற்படும் போதே தேர்தல் நடக்கும் என்றும் அறிவித்துள்ளது.